மே 1 ரிலீஸ் ஆக போகிற படம் தான் நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படம். இந்த படத்தோட ப்ரீ புக்கிங்கே செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பொதுவாகவே அஜித் விஜய் படத்துக்கு டிக்கெட் எடுக்கணும்னா டிக்கெட்டு கையில் கிடைக்கல, ஏன்னா நிறைய டிக்கெட்டு ரசிகர் மன்றமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வரும். ஆனால் சூர்யா படங்கள் எல்லாமே பார்த்தோன்னா கடைசியாக அவர் தேட்ரிக்கல் ஹிட்டுன்னு கொடுத்ததுன்னு பார்த்தா சிங்கம் 2 தான். அதுக்கப்புறம் எல்லா படமும் டிசாஸ்டராகவே அமைஞ்சுது. கடைசியாக வந்த கங்குவா படம் கூட டிக்கெட் எடுக்கணும்னா ஓகேடா, நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கூட எடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூர்யா படம் தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மத்தியில் இப்போ இந்த ரெட்ரோ படம் டிக்கெட் கிடைக்கலடா அந்தளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லு. ஏன்னா இது ஒரு பக்காவான லீவ் டைமு. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே கேதர் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். சூர்யாவோட 2D ப்ரொடக்ஷனும் ப்ளஸ் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற படம் தான் இந்த ரெட்ரோ. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே லவ் லாஃப்டர் வார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை குறித்து நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜும் இது ரொம்ப நாள் கழித்து நீங்கள் சூர்யாவை ஒரு லவ் படமும் ப்ளஸ் இதில் நல்ல காமெடியும் இருக்கும், அதே நேரத்தில் ஆக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்த டீசரு ட்ரெய்லரு அதை கன்வின்சிங்காகவே இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக சூர்யாவை நம்பி இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸை நம்ப வச்சுருக்காங்க. அது எதனாலனா ஆல்பம், பர்டிகுலராக சந்தோஷ் நாராயணன் பண்ண ஆல்பத்தில் இந்த ஆல்பம் ஒரு ட்ரேடு மார்க் பதிச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா பாட்டாக இருக்கட்டும், இந்த கண்ணாடி பூவே பாட்டு அதோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த கனிமா பாட்டு ரீல்ஸில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சக்க போடு போட்டுச்சு. ஸோ தமிழ் சினிமாவில் முன்னாடிலாம் ஒரு ஆல்பம் பார்த்து இந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்ப்போண்டா அப்படின்னு ஒரு நிறைய படம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா 3 படத்தோட பாட்டு முன்னாடியே செம ஹிட்டு, அதனாலேயே இந்த படத்தை நாங்கள் பார்க்க வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் எதுலையுமே ஆல்பம் அந்த அளவுக்கு ஒரு கன்வின்சிங்கா இல்லை, அந்த அளவுக்கு மக்கள்ல தியேட்டருக்குள்ள எடுத்துட்டு வர மாதிரி படங்கள் ரொம்ப வருஷமா இல்லை. இந்த விஷயத்த ரெட்ரோ படம் முறியடிச்சிருக்கு. ஆமாங்க, பாதி பேர்கிட்ட இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இல்லை அந்த பாட்டுக்காகவே நான் போய் அந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க இந்த பாட்டுக்காக தான் நான் படத்தை பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட ஆல்பம் ஒரு பெரிய ஆளுமையை எடுத்துகிட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ், இவர் பண்ணுற படங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்கும். இவரோட மேக்கிங்கு, லைட்டிங்கு, இது எல்லாமே பார்க்கும்போது ஓகே இவர் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாருப்பா. ஏன்னா தமிழ் சினிமாவில் மணிரத்னம் படம் அப்புறம் கௌதம் மேனன் படங்கள் அப்படின்னு ரிலீஸ் ஆச்சுன்னா இவங்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேரக்டரு, ஸோ இவங்க பண்ணுறதுலாம் ஒரு மாதிரி யூனிக்னஸாக இருக்கும். அப்படி ஒரு லிஸ்ட்டில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிறாரு. அதனாலேயே கார்த்திக் சுப்ராஜ் படம்ன்றது ஒரு பிராண்டாகவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம எஸ்ஜே சூர்யாவே சொல்லியிருப்பார், ஒரு சில பேர் அவார்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக மாதிரி படம் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் என்னென்னா நல்ல காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட மட்டும்தான் இந்த 2 குவாலிட்டிஸும் இருக்குது. ஸோ இதுக்காகவே ரெட்ரோ படம் பார்க்கறது ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஏண்டா இவ்வளோ சொல்கிறியே, அப்போ ஜெகமே தந்திரம் மட்டும் என்ன நல்லா இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அதில் ஒன்று சொல்லணும், என்னவென்றால் ஜெகமே தந்திரம் படம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிறதுனால நிறைய கட்சாட் பண்ண வேண்டியதாக இருந்தது. நாங்கள் பெரிய படமாக எடுத்தோம், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு கொடுக்கும்போது நிறைய கட்சாட் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் நான் அதை லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜே சொல்லியிருக்காங்க. அதுக்காக தனுஷ் ஃபேன் எல்லாம் கோவப்பட்டு ஏண்டா கார்த்திக்கு எங்களுக்கு மட்டும் ஏண்டா இப்படி பண்ண அப்படிலாம் கேட்க வேணாம். ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த கார்த்திக் சுப்ராஜ் சந்தோஷ் நாராயணன் இந்த காம்போ என்றைக்குமே ப்ளஸ் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அது போக நம்ம சூர்யா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்லே, அவ்வளவுதான். கங்குவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அவ்வளவுதாங்க, சூர்யாவுக்கு மார்க்கெட் காலி, இனிமே அவர் நினைச்சாலும் இப்படி ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த ரெட்ரோ படம் நான் இருக்கம்பா, இது நின்று பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு சவாலில் சூர்யா இருக்கிறாரு. ஆனால் இந்த மனுஷங்கிட்ட ஒரு ஈகோ அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. யார் என்ன பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ இவரோட சக ஸ்டாராக இருக்கிறவங்க விஜயை பற்றிலாம் சொல்லியிருக்காரு, எப்படியா இந்த மாதிரிலாம் ஆடி இருக்க, நீ டான்ஸ் ஆடுறது பாட்டெலாம் நைட்டில் எனக்கு தூக்கம் வந்ததில்லை, நிறைய பாட்டி பொறாமப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெட்ரோ படம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது, இந்த வெற்றி என்கிட்ட மட்டும் அப்படின்னு கேட்டா இது டீம் ஒர்க் தான். கார்த்திக் அந்த அளவுக்கு ஒரு பெரிய படத்தை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிரேட்டஸ்ட் புல்லிங்னு சொல்ல போனா நம்ம பூஜா தான். ஏன்னா அவங்கள வச்சு தான் இந்த பாட்டும் ஹிட் ஆச்சு. அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அதுவே பாதி பேரை கவர்ந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ இது எனக்கு மட்டும் சொல்லாதீங்க, இந்த படத்தில் நடித்த பிரகாஷ்ராஜ், நாசர், ஜெயராம் இவங்கள மாதிரி எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வெறும் ரெட்ரோ மட்டும் பார்க்காதீங்க, இந்த தேதியில் ஹிட்
அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் நானி நடிச்சிருக்காரு. அந்த படமும் சக டைமில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தையும் போய் பாருங்கள், அந்த படமும் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஈகோ இல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி எடுத்து பார்த்தா நம்ம தலைவரோட வேட்டையன் படமும் கங்குவாவும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ தலைவர் வரும்போது நான் வர்றது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி கங்குவா படத்தையே போஸ்ட்பான் பண்ணார். எப்பேற்பட்ட மனுஷையா அப்படின்னு நம்மளுக்கே ஃபீல் ஆகிற அளவுக்கு இருக்கும். அது போக ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் வர படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வெங்கி அத்லூரி அவரோட பண்ணுறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு நம்ம சூர்யா. அது போக நம்ம தம்பி விஜய் தேவர்கொண்டா அவரோட படமான கிங்டம் படத்துக்கு சூர்யா தான் டப்பிங் கொடுக்குறாராம். என்னப்பா விஜய் தேவர்கொண்டா படத்துக்கு சூர்யா டப்பிங் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டோன்னா, இந்த கிங்டம் படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. என்னன்னா படத்தோட தெலுங்கு வெர்ஷனில் அவரே டப் பண்ணுற மாதிரியும், கன்னட வெர்ஷனில் நம்ம ஜூனியர் என்டிஆர் டப் பண்ணுற மாதிரியும், தமிழ் வெர்ஷனில் இப்போ சூர்யா டப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புதுசு இல்லைங்க. ஏன்னா நிறைய படத்துக்கு சூர்யா அந்த மாதிரி அவர் வாய்ஸை டப் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா குரு அப்படின்ற ஒரு படம் நம்ம தமிழில் வந்தது. ஆமாங்க, அபிஷேக் பச்சனுக்கு நம்ம சூர்யா தான் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி கிங்டம் படத்துக்கு நம்ம சூர்யா வாய்ஸ் கொடுக்குறா இருக்காரு. அதனாலேயே இந்த தெலுங்கு ரிலீஸ் ஈவெண்ட்ல விஜய் தேவர்கொண்டாவும் சூர்யாவும் ஒன்னா உட்காந்து ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி 2 படத்துக்கும் ப்ரொமோஷன் ஒன்னா பண்ணிட்டாங்க. அடுத்து வரப்போட வெங்கி அத்லூரி அப்படின்ற ஒரு படம் இருக்குதுலே, அதுல ஹீரோயினா நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்களாம். தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற ஒரு படத்துல தாறுமாறாக வெளியில வந்த படம் தான் அந்த படம். அந்த படம் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை, ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஸோ ஒரு படத்தில் ஒரு பேர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த அந்த பேர் ஒரு படம் பண்ணுவாங்களா கேட்டால் ரொம்ப டவுட் தாங்க. ஆனால் சூர்யா திருப்பி கீர்த்தி சுரேஷை வச்சு அந்த படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே. அவங்களோட மகாநிதி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதை தான் ஃபெயிலியர் ஆச்சு, பட் அவங்க ஃபெயிலியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ஷூட்டு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வாரம் May 1 ரெடியாக இருக்கிற நம்ம ரெட்ரோ படத்துக்கு யாரெல்லாம் வெயிட்டிங்ன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணுமென்றால் நம்ம சேனலே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.